நம்ம இப்போது தமிழில் வெயிட் லாஸ் மெடிடேஷன் பண்ண போகிறோம். கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கங்க, இல்லை படுத்துக்கங்க. 45 டிகிரிஸ் மேலே பாருங்கள். உங்கள் ஐப்ரோஸே நீங்கள் பாருங்கள். கண்ணை ஹெவியாக வரைக்கும் பாருங்கள். அண்ட் மெதுவாக கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மூச்சு காற்ற ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நம்ம மெடிடேஷன் ஆரம்பிக்கலாம். மூக்கொல்லியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு டிவி இருக்குது. அந்த டிவியில் நம்பர் 3 தடவை பாருங்கள். 3 3 3. எப்போல்லாம் நம்பர் 3 நீங்கள் பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். எந்தவித சத்தமும் உங்கள் தியானத்தை குலைக்காது. சத்தம் உங்கள் தியானத்தை ஆழ்ந்த நிலையில் வைக்கும். இப்போ உங்கள் தலையை, நெத்தியை, புருவங்களை, கண்களை, மூக்கை, கன்னத்தை, வாயை, தாடையை, காதை, கழுத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் தோள்பட்டையை, முதுகை, கைகளை நேராக்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் நெஞ்சை, வயிறை, இடுப்பை, தொடைகளை, முட்டியை, கால்களை, பாதத்தை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மூக்கொல்லியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இப்போ இன்னொரு முறை மூக்கொல்லியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இன்னொரு முறை மூக்கொல்லியாக மூச்சிடுங்க, வாய் வழியாக விடுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க டிவியில் நம்ம 2 3 தடவை பாருங்கள். 2 2 2. எப்போல்லாம் நம்ம 2 நீங்கள் பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, அழகான, ரம்மியமான ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்த அப்படியே சுற்றி பாருங்கள். அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்க நிறங்களை பாருங்கள். அங்கே உங்கள் கூட யார் இருக்கான்னு கவனிங்க. அங்கே என்ன மாதிரி சத்தம் கேட்குதுன்னு கவனிங்க. அந்த இடத்தோட வாசனை நுகருங்க. உங்கள் வாயில் என்ன டேஸ்ட் தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இதமாக சில்லுன்னு தென்றல் காற்று வந்து உங்கள் முகத்தில் படுது, கைகளில் படுது,
உங்கள் உடம்ப வருடிட்டு போகுது. இப்போ உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. எப்போல்லாம் நம்பர் 2 நீங்கள் பார்க்குறீங்களோன்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் மைண்ட் இந்த அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும், இல்லை இதை விட அதிகமாகவே கூட ரிலாக்ஸ் ஆகும். மூக்குள்ளியாக மூச்சிலுங்க, வாய் வழியாக விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியாக மூச்சிலுங்க, வாய் வழியாக விடுங்க. இன்னொரு முறை மூக்கு வழியாக மூச்சிலுங்க, வாய் வழியாக விடுங்க. இப்போ உங்கள் கண் முன்னாடி இருக்க டிவியில் நம்பர் 1 3 தடவை பாருங்கள். 1 1 1. எப்போல்லாம் நம்பர் 1 நீங்கள் பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஆழமான தியானத்தில் இருப்பீங்க. இப்போ நான் 1லேருந்து 10 எண்ணுவேன். 10 எண்ணும்போது நீங்கள் மிக 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 ஆழமான தியானத்தில் இருப்பீங்க. 1 2 3. இப்போ நீங்கள் ஆழமான தியானத்தில் இருக்கீங்க. 4 5 6 7. இப்போ நீங்கள் மிக மிக ஆழமான தியானத்தில் இருக்கீங்க. 8 9 10. நீங்கள் இப்போது மிக 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 ஆழமான தியானத்தில் இருக்கீங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி 6 அடி தூரத்தில் 77 இன்ச்சில் ஒரு பெரிய டிவி இருக்குது. அந்த டிவியில் எந்த ஒரு பொருளையும் தெளிவாக அழகாக பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிவியில் நீங்கள் உங்களை தான் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரி பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு பிரச்சனை எடுத்துக்கோங்க. அது முதல்ல உங்கள் வாழ்க்கையில் வந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா, அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்குற மாதிரி டிவியில் சீரியல் பார்க்குற மாதிரி பாருங்கள். பார்த்து முடித்ததும் டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அந்த டிவியை ஆஃப் பண்ணிடுங்க. திரும்ப அந்த டிவியை ஆன் பண்ணுங்கள். இப்போ அந்த டிவியில் நீங்கள் உங்களை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுங்க. அது மொத்தமாக தீர்ந்துட்டதை பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கீங்க. இப்போ உங்கள் உள் உறுப்புகளை கவனிங்க. உங்கள் பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், pancreas, ஸ்ப்ளீன், கேல்பிளாடர், ஸ்டமக், இன்டெஸ்டைன், கிட்னி, யூட்ரஸ், பிளாடர், இது எல்லாத்தையும் சுற்றி ஒரு பிரைட் ஒயிட் லைட் இருக்குது பாருங்கள்.
அந்த ஒயிட் லைட் மேல் நோக்கி பரவுது, உங்களோட ஒவ்வொரு ஆர்கனையும் அது நிறைச்சிட்டு போகுது. இப்போ உங்கள் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது, உங்கள் இம்யூனிட்டி பவர் 100% இருக்குது, உங்கள் செல்கள் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தியை 100% வச்சுருக்கு. உங்கள் புத்தி, மனசு, ஆன்மா 3 ஒன்றா இணைஞ்சு சரியாக செயல்படுது. இப்போ நீங்கள் உள்ளிருந்து வெளியில் பிரகாசமாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு உங்களே ஒரு தடவை ரசித்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு எப்படி இப்படி மாறிட்டீங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆரோக்கியமான உணவுன்னு எதை நினைக்கிறீங்களோ அதை ஒரு பிளேட்டில் வச்சு காலை, மதியம், இரவுன்னு 3 வேளை சாப்பிடுங்க. தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்கள், ஸ்மெல் பண்ணுங்கள், வாயை மூடி மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை, வார்த்தைகள் உயிருள்ளவை. சுய அன்பு தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறத ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்கள் உடம்பை நீங்கள் 100% நேசிக்கிறீங்க. உங்கள் உடம்புக்கு தேவையான உணவு, தண்ணீர், ஓய்வு, உறக்கம், உடற்பயிற்சின்னு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்குறீங்க. அதுபோல் உங்கள் உடம்பு உங்களுக்கு திருப்பி நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியத்தை தருது. உங்களால் இப்போ நிற்க முடியுது, நடக்க முடியுது, ஆட முடியுது, ஓட முடியுது. எந்த ஒரு வேலையும் சுறுசுறுப்பாக நாள் முழுக்க ஃபுல் எனர்ஜியோடு பண்ண முடியுது. நீங்கள் போகிற இடம்லாம் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்குது. அது உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட, உங்கள் கம்யூனிட்டியோட எப்போதுமே ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதுபோல் மற்றவங்களும் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. நீங்கள் மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கீங்க, அதுபோல் மற்றவங்களும் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க. நீங்கள் என்னெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ, என்னெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அது எல்லாமே இப்போ உங்களை சுற்றி நிறைஞ்சு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தகுதியானவங்கன்னு தீர்க்கமாக நம்புகிறீங்க. உங்களால் எதுவுமே முடியும்னு 100% நம்புகிறீங்க. நீங்கள் எப்போதும் கடவுளுடைய பாதுகாப்புலையும் கடவுளுடைய அன்புலையும் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சிருச்சு, நினச்சதெல்லாம் நடந்துருச்சு. எவ்வளோ நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அது கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ மூக்கொழியாக மூச்சிலுங்க. சக்தியால் உடம்பு நிரப்புங்க, நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க, ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள். மூக்கொழியாக மூச்சிலுங்க. சக்தியால் உடம்பு நிரப்புங்க, நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க, ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள்.
இன்னொரு முறை மூக்குள்ளேயே மூச்சுலுங்க. சக்தியால் உடம்பு நிரப்புங்க. நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. ஒளியால் நிரப்புங்க. அந்த ஒளி உங்களை சுற்றி பரவுறதை பாருங்கள். வாய் வழியாக உங்களோட கஷ்டம், கவலை, துன்பம், பிரச்சனை, உடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்புங்க. அது ஆழமாக மண்ணுக்குள்ளே போய் புதையிறத பாருங்கள். நான் இப்போ 1லேருந்து 5 எண்ணுவேன். 3 எண்ணும்போது மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை பாருங்கள். 5 எண்ணும்போது நான் சொல்லதை ரிப்பீட் பண்ணுங்கள். 1, 2, 3. மெதுவாக கண்களை திறந்து உள்ளங்கையை பாருங்கள். 4, 5. எவ்ரிடே இன் எவ்ரி வே மை லைஃப் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். Thank you for listening. We'll meet in next meditation. Bye bye.